எந்த ஊர்ல பொறந்தோம்? நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? நம்ம வந்து என்னென்னலாம் கடந்து வந்தோம்? எவ்வளவு காயம் பட்டுருக்கிறோம்? எவ்வளவு நம்மளுக்கு முன்னேற்றம் இந்த வாழ்க்கையில நடந்திருக்கு? இத பத்தி சிந்திக்கிறது கிடையாது. ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 3வது தந்திரத்திலே தியானம் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு சிறப்பான ஒரு பாடலை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அறிவாய் அசத்தென்று ஆறாறு அகன்று செறிவான மாயை சிதைத்த அருளாலே பிரியாத பேரருளாயிடும் பெற்றி நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே. அப்ப நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே. ஒரு முழுமை பெற்ற ஒரு தியானத்துல ஒருவர் முழுமை பெற்றிருக்கிறார் அப்படின்னா எப்படி இருப்பாரு, அவரு என்ன நடக்கிறது என்பதை திருமூலர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே, ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்லுவார். என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, அறிவாய் அசத்தென்னும் ஆறாறு அகன்று. அதாவது அசத்து அசத்து அப்படின்னு ரெண்டு இருக்கு. சத்துனா உண்மை பொருள், அசத்து அப்படின்னா மாயை. அந்த மாயை அப்படிங்கிறது என்னன்னா 36 தத்துவமாக நமக்குள்ள இருக்கிறது. இதைத்தான் அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா சொல்வார். ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அறியேன் பெருமாறு உளதோ அப்படின்னா. ஆறு ஆறு 36 தத்துவங்கள் கடந்தாதான் வந்து அந்த இறைநிலை அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. 36 தத்துவத்துக்குள்ள இப்ப ஒரு தியானம் அப்படிங்கிறது எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்காந்தா அது தியானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா இந்த அதாவது வந்து இந்த ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்லாம் நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இந்த முதல்ல இருக்கிற அந்த 24 தத்துவத்துக்குள்ளே தான் நம்ம மனசு வந்து புதைந்து கிடக்கும். எல்லாரும் தியானம் பண்ணா என்ன ஆகும்? நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம், வந்தோம், இதுவரை என்ன நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் காயம்பட்டோம், இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் டூர் போனோம். இதையே இந்த இந்த 24 தத்துவத்துக்குள்ளேயே கிடக்கும். இங்க தியானம் என்பது அதை கடந்து ஆறு ஆறையும் அறிவாய் அசத்தென்னும் ஆறாரையும் அகன்று. இது அசத்து. இது பூரா சத்துனா உண்மையானது அப்படின்னா ஆன்மாவை பற்றியே நம்ம தியானத்துல நம்ம மனசு போனுச்சுன்னா மனசு வந்து 2 பக்கமாக இது பண்ணும். ஏன்னா மனசு வந்து ஒன்று அசத்தை நோக்கி போகணும், இல்லைன்னா சத்தை நோக்கி போகணும். சத்துனா ஆன்மா. ஆன்மாவை நோக்கி கண்ணை மூடணுன்னா ஆன்மாவை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. கண்ணை மூடணுன்னா என்ன நடந்தது, எங்கெங்கெல்லாம் போனோம், வந்த தெரு காடு கரை எல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் நீங்கள் கண்ணை மூடி இருப்பீங்க. மூடுனா என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் அசத்துல போய் நிற்கிது அந்த இது. அப்ப அது அந்த 36ஐயும் கடந்து நீங்க போகணும். அப்ப கடந்து போனாச்சுன்னா அந்த சிவத்தன்மையிலேயே நீங்க வந்து அந்த சிவக்கனல். அதனால சொல்றோம். இப்போ ஒரு கேள்வி இந்த பாடலுக்கு இணையா வந்து பொன்னம்பலம் ஐயா ஒரு கேள்வியை கேட்டார். ஆத்ம விசாரம்னா என்ன? அது ஒரு சரியான ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையே இந்த அசத்தை பற்றி நினைக்கிறதே இல்லை. எந்த ஊர்ல பிறந்தோம்? நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம்? நம்ம வந்து என்னென்னலாம் கடந்து வந்தோம்? எவ்வளவு காயம் பட்டுருக்குறோம்? எவ்வளவு நம்மளுக்கு முன்னேற்றம் இந்த வாழ்க்கையில நடந்திருக்கு? இத பத்தி சிந்திக்கிறது கிடையாது. ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆத்ம விசாரணை அப்படின்னா, நீங்க 36 தத்துவத்தை கடந்து போனதா மட்டும்தான் அத வந்து ஆத்ம விசாரம் பண்ண முடியும். ஆத்மா அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அது வந்து இன்னொரு தடவை நம்ம பிறந்து வரக்கூடாது. இப்ப நம்ம கண்ண மூடுனா நாம் பிறந்து வந்து இந்த வாழ்க்கையில என்னென்னலாம் சந்திச்சிருக்கோம், எதெல்லாம் பார்க்கணும், எது இது பண்ணணும், இதையே இந்த மனசு வந்து கீழ் நோக்கி கீழால் அவத்தை அப்படின்னு சொல்றது. இந்த கீழால் அவத்தைங்கிறது 36 தத்துவத்துக்கு உட்பட்டது எல்லாமே கீழால் அவத்தை தான் அது வந்து. இது இன்னும் சொல்லப்போனா நீங்க வந்து வைணவர்களுக்கு 25வது தத்துவம் 25, 24 தத்துவம் தான் அவங்களுக்கு. 25வது தத்துவம் புருஷன் அப்படிம்பாங்க.
அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை மீண்டும் அதாவது வந்து அவங்க பெருமானிடம் வந்து இறைவனிடம் என்ன வேண்டுவாங்கன்னா, இன்னொரு தடவ நாங்க பிறந்து வரணும். உன்னையே நான் சேவிக்க வேண்டும். இன்னொரு தடவ பிறந்து வரணும். அப்படின்னு தான் அவங்க வேண்டுவாங்க. ஏன்னா, அவங்க 25 தத்துவத்த கடந்து போறது கிடையாது. ஆனா, சைவர்கள் 36 தத்துவத்தை கடந்து போகணும். அப்ப 36 தத்துவத்த கடக்கும்போது தான் அந்த அந்த காலம், அராகம், புருடன், நியதி அப்படின்னு இந்த கடைசி சிவத்தத்துவம் 5 இருக்கு கடைசில. அந்த சிவத்தத்துவம் 5ல வரும்பொழுது தான், அங்க வந்து ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அதுக்கு இடையில தியானம் பண்றதுல எல்லாரும் தியானம் பண்ணா என்ன நீங்க 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா, என்னன்னா 1/2 மணி நேரமா நீங்க உலகியல வந்து உங்களுடைய காயம் பட்டது. 1 தியானத்துல 2 வரும். என்னன்னா, வாழ்க்கையில நீங்க எப்பல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்களோ, நீங்க அதிகப்படியா மகிழ்ச்சிய சந்திச்சீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க நிறைய மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, லண்டனுக்கு போனேன், அத பார்த்தேன். பிரான்ஸ் போனேன், அத பார்த்தேன், இத பார்த்தேன். அப்படியெல்லாம் இருந்துச்சு. சிக்கிம் போனேன், அத போனேன். இதெல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாரி ஓடிக்கிட்டு இருக்கும் கண்ண மூடுனோம்னா. அப்ப இந்த மனசு கட்டாயமாக கீழால் அவஸ்தை இந்த 36 தத்துவத்துக்குள்ள தான் ஊடாடிக்கிட்டே இருக்கும். அது ஊடாடுதல். அப்ப அந்த தியானத்துல நீ சித்தர்கள் இதெல்லாம் வந்து இந்த 36 தத்துவத்துல ஊடாடவே கூடாது. இது வரவே கூடாது. இப்ப வரக்கூடாதுன்னா, மனசு வந்து அதுல தான் மூழ்கி கிடக்குது. அந்த ஐம்புல வேடரோடை அயர்ந்தனை. ஐம்புல வேடரோடு அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியமின்மையால் அரண்கடல் செல்லுமே. அப்ப அந்த ஐம்புல வேடரோட அயர்ந்து கிடக்கிறது. எது? நம்ம மனசு அப்படிங்கிறது அயர்ந்து கிடக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவிங்கிற ஐம்புல வேடரோடு அயர்ந்து கிடக்கிறது. இதிலிருந்து இந்த கீழால் அவஸ்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து அந்த 36 தத்துவத்தை நீத்து 6 நீத்து அப்படிம்பாரு அருணகிரிநாதர். இங்கே மாறா 6 அகன்று அதை விட்டு நீங்க கடந்து செறிவான மாயை, அந்த செறிவான மாயை இந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இணைப்பு வச்சிருக்கு பாருங்க. மகிழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தோட நீங்க இணைஞ்சாதான் மகிழ்ச்சி. சந்தோஷம் அப்படின்னா கையில பணம் இருந்தா சந்தோஷம். அப்போ உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இது எல்லாமே உலகத்தோட இணைச்சு வச்சிருக்கு. அது ஒழுங்கா இருந்தாதான் நீங்க வந்து மகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க, சந்தோஷம்னு சொல்லுவீங்க. இது செறிவான மாயை அப்படிங்கிறாரு. இந்த செறிவான மாயை இது சிதைத்து இது சிதைஞ்சு போய் அருளாலே பிரியாத பேரருளாயிடும். அந்த அந்த நிலையில் இந்த 36 தத்துவத்தை கடந்து மேல போகும்போது எந்த நேரமும் அந்த ஆத்ம விசாரம் அப்படி இப்ப வந்து நீங்க மன விசாரம் தான் பண்ண முடியும். மனம், இந்த புலன்கள் என்ன வாழ்க்கையில நீங்க ரியலைஸ் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மாஸ்டர்கள்லாம் நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணுங்க அப்படிமா. இன்னும் சில பேருக்கு வந்து அகத்தாய்வு நான் யாருன்னு கேளுங்க. நீங்க நான் யாருன்னு இப்ப கேட்டீங்கன்னா இது 36 தத்துவக்குள்ள தான் போய் நிற்கும். 36 தத்துவம் நான் யார் அப்படின்னா, நான் வந்து எந்த ஊர்ல பிறந்தேன், நான் என் பேர் இது, நான் இந்த உலகத்துல நான் இப்படி வந்திருக்கேன், நான் யாருன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்குள்ள தான் நீங்க நிற்பீங்க. இந்த நான் யாரை பத்தி அவர் வந்து ரமணர் சொல்லலை. நான் யார் அப்படின்னா நம்ம வந்து இந்த 36 தத்துவத்தையும் கடந்து அந்த சிவ தத்துவத்தை நீங்க போய் தொடும் பொழுதுதான் வந்து அந்த 31 கடந்து அந்த 5 சிவ தத்துவத்துக்குள்ள காலம், நியதி, அராகம், புருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை கடந்து 36 தத்துவத்தை கடந்து செறிவான மாயையை நீங்கள் சிதைக்கும் பொழுது அருளாலே அங்க நல்லா அருமையா சொல்லுவாரு. சிதைத்து அருளாலே இறைவன் அப்பதான் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. அப்ப சிவத்தினுடைய அருளாலே பிரியாத பேரருளாயிடும் பெற்றி. அந்த இறைத்தன்மையை விட்டு விலகாத ஒரு தன்மை வந்துடும். அதுதான் வந்து இப்ப இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது அப்ப அங்க கிடைக்குது. அப்ப ஆன்ம ஞானம் இப்ப கிடைத்தால் அந்த நெறியான அன்பர் நிலை அறிந்தாரு. அவங்க தான் வந்து இந்த உண்மைத்தன்மை என்ன, அந்த நிறைவான தன்மை என்ன அந்த பிரபஞ்சத்துல, அது எப்படின்னா அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும்
எ உட்பட்டதை கடந்து அந்த இறப்புக்கு பின்னாடி என்ன நம்மளுடைய இது அதை தெரிந்து கொள்வது தான் இந்த ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த உட்பட்டதும் இந்த 36 தத்துவங்கள். அப்ப இந்த இறப்பு வரலையும் இந்த 36 தத்துவத்துக்குள்ள ஊடாடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்மளுடைய மாயைக்குள்ள ஊடாடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாயை தான் மகிழ்ச்சிய குடுக்குது, சந்தோஷத்த குடுக்குது, துக்கத்த குடுக்குது, துயரத்த குடுக்குது. எல்லாத்தையுமே இந்த உலகியல்ல இது குடுக்குது. இது எல்லாத்தையும் கடந்து நீங்க போக வேண்டும். கடந்து போவதற்கு பேரு தான் தியானம். அந்த தியானத்த அதுதான் இந்த தியானத்துல வந்து இந்த 36 தத்துவத்த கடந்து இது பண்ணுங்க. நீங்க கண்ண மூடுனாலே நீங்க எந்த அவத்தையில இருக்கிறீங்கன்னு தெரியும். சில பேருக்கு வந்து நல்ல சாப்பாட்ட பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் இந்த சுத்திக்கிட்டு வர்றதே எங்க அங்க போனோம், இங்க போனோம், அத போனோம், இத போனோம் அப்படின்னு கண்கள் மூலமா இது பண்ணோம். சில பேருக்கு வந்து இந்த பாட்ட கேட்டா நல்லாருக்கும். அந்த பாட்டு இந்த இசை இந்த அப்படி இது இது இப்படிதான். அந்த ஐம்புலன்கள பத்தி தான் நான் இந்த தியானத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கீழால அவத்தை. இதெல்லாம் தியானம். இத பத்தி நீங்க நினைக்கிறதில்ல. அதனால தான் சில பேரு கண்ண மூடிக்கிட்டு நீங்க வந்து அ ந அ கொ வ இதுல இங்க சந்திரனுக்கு போங்க, சூரியனுக்கு போங்க, நட்சத்திரங்களுக்கு போங்க. அந்த அப்படி இப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அந்த கட்டளை அதெல்லாம் தியானம் இதெல்லாம் இத பத்தியெல்லாம் சித்தர்கள்லாம் சொல்றது கிடையாது. நீங்க இந்த 36 தத்துவத்தை கடந்து போக வேண்டும். அப்ப 36 தத்துவத்துன்னா, இந்த ராகம் அப்படி இந்த இந்த இது வந்து அ இந்த உலகியல் இது வந்து இந்த 36 தத்துவத்தில புடிச்சு இழுக்கும். உங்க மனச வந்து அங்க விடாம புடிச்சு இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது, நாம அத அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணும்போது, எத பத்தி நம்ம அதிகமா நினைக்கிறோமோ, அதுலருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விடுபட்டு, இது வந்து அந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டை கடந்து மனத வந்து ஒடுக்கி அதனால தான் வந்து நீங்க இப்படிலாம் வந்து 36 தத்துவத்த கடக்க முடியாது மனத்தினால. அப்ப சித்தர்கள் என்ன மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. நீங்க வந்து மனச பிடிச்சு நீங்க 36 தத்துவத்த விட்டு அது போவே போவாது. அது போராடி பிரயோஜனம் இல்ல. நீங்க வந்து வாசிய புடிச்சுக்கிடுங்க. அதான் வாசினாக்கா, அந்த 12 அங்குலம் அப்படிங்கிறத அத அப்படியே ஒடுக்கிக்கிட்டே வாங்க. அது ஒரு அங்குலமா வரும்போது உங்களுக்கு வந்து உலகியல்ல அந்த 36 தத்துவத்த கடந்து போயிரும். ஒரு 3 அங்குலத்துக்கு கீழ வந்துருச்சுனாலே சுவாசம், உங்களால அப்புறம் நீங்க உலகியல நீங்க நினைக்கவே முடியாது. நீங்க வந்து நேத்து நான் எந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு ஒரு 3 அங்குலத்துல சுவாசம் வரும்போது உங்க மனச பார்த்து கேட்டீங்கன்னா, அது ஓடாது. நேத்து நான் எங்க இருந்தேன் அப்படின்னா, அது தேடி பிடிக்கும். நேத்து காலையில 9 மணிக்கு இப்ப எங்க இருந்தேன்னு உங்கள கேட்டா சொல்லுவீங்க. நேத்து காலையில எங்க இருந்தீங்க? முந்தா நாள் எங்க இருந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? எல்லாம் பதிவு நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க எடுத்துக் குடுக்க முடியும். ஆனா, நீங்க 3 அங்குலம் 2 அங்குலத்துக்கு வந்தீங்களா, நேத்து எங்க இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளயே கேட்டா உங்களுக்கு தெரியாது. எங்க இருந்தேன் நேத்து? சரி, இப்ப நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? அப்படின்னு கேட்டா, கண்ண மூடிக்கிட்டே இருக்கும்போது உள்ளாரையே நீங்க கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏன்னா, அந்த மனசு வந்து பயணம் பண்ணாது. அந்த அந்த இறந்த காலத்தை நோக்கி பயணம் பண்ணாது. அப்ப பயணம் பண்ணாத ஒரு நிலையில, அப்படியே வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த மனசு எங்கேயும் ஓடாத பொழுதுதான், அப்ப ஆத்ம விசாரம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது, நாம இதுவரை எத்தன பிறவி பிறந்து வந்திருக்கோம்? நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன? நம்ம என்ன வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எந்த வேலைய மறந்துட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்? இப்படியெல்லாம் வந்து அது ஓடும். அதுதான் அந்த செறிவான மாயையை அந்த சிதைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தியானம். செறிவான மாயையை சிதைக்க வேண்டும். இப்ப செறிவான மாயைங்கிறது தான் இந்த உலகம். அந்த உலகம் தானே உங்களுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் தர்றது மாதிரியான ஒரு இத உருவாக்குது. இங்க இந்த பாடல்ல ரொம்ப அருமையான 2 செய்தி. செறிவான மாயைங்கிற ஒரு செய்தியும், நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே. அவர்தான் நெறியான அன்பர் நிலை அறிந்தாரே. இத யார் வந்து இந்த 36 தத்துவத்தை மனது கடந்து வச்சிருக்காங்களோ, அவங்க தான் நெறியான அன்பர். அவர் தான் நிலை அறிந்தவர். அவரு அல்லாதவர்லாம் குழப்பவாதி தான். என்னதான் அறிவு நீங்க எல்லாம் தெளிவு நெறைய படிச்சு வச்சிருந்து நெறைய இது பண்ணாலும் 36 தத்துவத்துல தான் ஊடாடிக்கிட்டே இருக்க முடியும். அதை கடந்து போக முடியாது. அப்ப தியானம் என்பது இதுல என்ன சொல்ல வந்த செய்தி 36 தத்துவத்த நீங்க கடந்து போயாகணும். அப்ப 36 தத்துவத்த கடந்து ப ப போனா தான் செறிவான மாயைய விட்டு நீங்க சிதைத்து மேலேறுவீங்க. அப்படி மேலேறினா அருள் உங்களுக்கு வந்து அவன் அருள் காரியப்படும். இறைவனுடைய அருள் காரியப்படும்போது பிரியாத பேரருள் ஆயிடும் பெற்றி.
அப்ப இறைவனை விட்டு பிரியாத ஒரு பேரொரு நிலைமை உங்களுக்கு வந்து வாய்க்கிறது. இப்படி வாய்ச்சுட்டீங்கன்னா, நீங்க நெறியான அன்பர் நிலையறிந்தாரே. அதுதான் நெறியான அன்பர் நிலையறிவதற்குத்தான் இந்த தியானம் பயன்படுகிறது. அங்க எந்த ஒரு குழப்பத்துக்கும் வேல கிடையாது. அங்க வேதனைக்கு வேல கிடையாது. அங்க வந்து அந்த உலகியல் சச்சரவுக்கு அங்க வேல கிடையாது. அப்ப நாம வந்து ஒரு தெளிவு உண்டாக்கிக்கிறோம். அப்ப என்ன ஆயிருது? செறிவான மாயை நம்மள விட்டு அகன்றும். இல்ல அப்டின்னா, இது ரொம்ப ஆழமா மேல மேல நம்மள பிடிச்சுக்கிட்டே இருக்கும். வயசு ஆக ஆக அந்த இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு 15 வயசு பையன். அவனுக்கும் இந்த உடம்பு மேல அவனுக்கு வச்சிருக்கிற அபிமானம் இருக்கும். அதே ஒரு 80 வயசுக்காரர் இருக்காருன்னா, உடம்பு மேல ப அபிமானம் இருக்கும். ஆனா, அந்த 80 வயசுக்காரருக்கு உடம்பு மேல பயம் இருக்கும். இப்போ ஒரு 15 வயசு பையன்ட்ட ஒரு ஒரு 18 வயசு பையன்ட்ட ஒரு வண்டிய குடுத்து, நம்ம இது பண்ணோம்னா, அவன் 100ல போம்போது அவனுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேகமா போகணும்னு. இதே பின்னாடி ஒருத்தர் 80 வயசுக்காரர் உட்கார்ந்தா, "டேய் மெதுவா போடா, செத்து போயிருவோம்டா, ஆக்சிடென்ட் ஆயிரும்டா, மெதுவா போடா" அப்படின்னு பயம் வரும். ஏன் அந்த 16 வயசு, 20 வயசு பையனுக்கு பயம் வருதுல்ல? "இளங்கன்று பயம் அறியாது" அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அவங்க உடம்பு மேல இருக்கிற அவங்களுக்கு இன்னும் தெளிவு வரல. உடம்பு மேல இருக்கிற பற்று ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப வயசு ஆக ஆக தான் இந்த கடும் பற்று என்பதே வருது. சின்ன வயசுல வராது. அது வந்து இளங்கன்று அதான் பயம் அறியாது அப்படின்னு சொல்றது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, வயசு ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து இந்த 36 தத்துவமும் ஆட்டம் போடும் பயங்கரமா இது பண்ணும். அதிலிருந்து நீங்க விலகி வந்து ஆக வேண்டும். அதுதான் தியானத்திலே அதான் நடக்கிறது என்பதுதான் இந்த பாடல். அப்ப 36 தத்துவத்தை கடந்து போகணும். கடந்து போனா தான் செரிவான மாயை நம்மள விட்டு விலகும். அது விலகுனா தான் அருள் என்பது காரியப்படும். அருள் என்பது காரியப்பட்டா தான் பிரியாத பேரருள் நம்மளுக்கு வந்து வாய்க்கும். அப்படி வந்தால் அவங்க தான் நெறியான அன்பர் நிலையறிந்தார் என்பது இந்த பாடலில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது அப்பதான் நீங்க பண்ண முடியும். இப்ப இங்க உலகில் இதுல இது ஊடாடிக்கிட்டு இருக்கும்போது ஆத்ம விசாரம் பண்ண முடியாது. ஏன்னா ஆத்ம விசாரம்ன்னு என்னான்னே தெரியாது. உள்ளபடியே அதான் உண்மை. உலகியல் விசாரத்தில் உள்ள யாராலும் ஆத்ம விசாரம் பண்ண முடியாது. ஏன்னா தெரியாது. அது எப்படி ஆத்மா விசாரம்னா என்ன? மனசு பூரா கிடக்கிறது பூரா இங்கெல்லாம் கிடக்குது. உலகியல் எல்லாம் ஊடாடிக்கிட்டு கிடக்கு. பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு இதிலேயே ஊடாடிட்டு இருக்கும்போது நீங்க எங்க ஆத்ம விசாரம் எங்க பண்றது? ஆத்ம ஞானங்கிறது எப்படி வரும்? அது வராது. ஆக 36 தத்துவத்தை கடந்து போக வேண்டும். 36 தத்துவத்த கடந்து போயிட்டோம்னா, இந்த உலகியல்ல வந்து எவ்வளவு பெரிய சச்சரவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும், அது ஒண்ணுமே அது ஒரு வேல்யூ ஒண்ணும் எந்த ஒரு மதிப்பற்ற ஒரு பொருளாக ஆகிவிடும். இது அவ்வளோதாங்க. அது ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது அப்படின்னு ஆயிரும். அது மதிப்பற்றது தான். 36 தத்துவத்துக்கு கீழ இருக்கிறது எல்லாமே மதிப்பற்றது தான். ஆக அருள் என்றது ஒன்று வந்துவிட்டால், அதுதான் மதிப்புடையதே தவிர, இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயா இருந்தாலும் சரி, இல்ல இந்த நாட்டுக்கே நீங்க ஜனாதிபதி பொறுப்பு குடுத்தாலும் சரி, ம ம நீங்க பிரதமராவே இருந்தாலும் சரி, இதெல்லாம் மதிப்பற்ற ஒரு ம ம இதுதான். ஆத்ம விசாரம் அப்படிங்கிறது அந்த 36ஐ கடந்து போய்விட்டால், அதுதான் உங்களுக்கு உண்மையான ஒரு பேரருள். உங்களுக்கு அது உண்மையான வந்து அருள் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்பதான் உங்களுக்கு ஆன்ம ஞானம் என்பது வரும் என்பதுதான் இந்த பாடலுடைய அ அ நுட்பமான பொருள். இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கேட்கலாம்.